எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான அவகடோ ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. அவகடோ 3 எடுத்திருக்கேன், ஐஸ்கிரீம் 1 கப் எடுத்திருக்கேன், பால் 1/2 லிட்டர், சுகர் 1/2 கப் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அவகடோ 3 எடுத்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய் மாதிரி தெரியும், ஆனால் பழம் தாங்க. இது நல்ல பழுத்த பழம் இப்படி தான் இருக்கும். நான் இதில் 2 மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன், உங்ககிட்ட காட்டுறதுக்காக எடுத்தேன். இப்போ இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்படி லைட்டாக அப்படி திருகுனிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்துடும். நடுவில் உள்ள அந்த விதையை மட்டும் எடுத்துருங்க. நீங்கள் இதை உங்கள் வீட்டில் கூட முளைக்க வச்சிங்கன்னா முளைச்சிடுங்க. இதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் நான் முளைக்க வச்சு நல்ல பெரிய மரமாக நிற்கிது. இப்போ இதை தோலை நீக்கிட்டு நம்ம உள்ளர உள்ளதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதே மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் 2யுமே இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நீங்கள் எடுக்கிறதுக்கே அது சூப்பராக வரும். இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. நான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த ஐஸ்கிரீம் வேணாலும் எடுத்துக்கலாம். அது கூட சுகரையும் சேர்த்துக்கங்க. அது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க சேர்த்துருக்கேன். அது கூட ஐஸ் க்யூபையும் சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா அரைச்சிட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான அவகடோ ஜூஸ் கிடச்சிருங்க. இதை அப்படியே ஒரு கிளாஸில் மாற்றிக்கங்க. இது நீங்கள் சுகருக்கு பதிலாக தேன் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கிறேன். அது மேலேயே கொஞ்சமாக பாதாம் பிஸ்தா சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த பழம் கிடைச்சா விட்டுறாதீங்க, அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவில் கவனம் செலுத்துங்கள்.